துபாயில் ஏற்கனவே வந்து ஏர்போர்ட்டில் வந்து ட்ரோன் தாக்குதல் நடந்தது. இப்போ திரும்பவும் ட்ரோன் தாக்குதல் நடந்திருக்குதா ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் எல்லா விமானங்களும் துபாய்க்கு வந்து ரத்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க சார். நேற்று இரவு நான் இந்திய டைம் ஒரு 10 மணி இருக்கு. அப்போ நான் பேசினேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு சுமூகமான சூழ்நிலை நல்லா அமைஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் காலை செய்தி நமக்கு ரொம்ப பதட்டத்தை அளிக்கிறது. ஏன்னா நமக்கு தெரியும், ஏர்போர்ட்டுக்கு பக்கத்திலே ஒரு பெரிய ஆயில் டேங்க், அதாவது பெட்ரோல்லாம் சேமித்து வைக்கக்கூடிய ஒரு சேமிப்பு கிடங்குன்னு சொல்லலாம். ஒருவேளை கரெக்டாக குறி வச்சு தான் அடிச்சிட்டாங்களோ அந்த டேங்க், ஆயில் டேங்க் அதான் சப்ளை கொடுக்குது அப்படின்னு. இதுக்கு முழுக்க காரணம் அமெரிக்கா தாங்க. அவருக்கு அவர் பேர்ல ஒரு செய்தி வச்சுல, இந்த எபிஸ்டின் ஃபைல்னு ஒன்று சொல்றீங்களா, அதை மறைக்கிறதுக்காக செய்யறாருன்னு கூட சில பேர் சொல்றாங்க. ஒபேக் அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. யாரு உருவாக்குறதுன்னா சதாம் ஹுசேன். இந்த சதாம் ஹுசேன் அதை உருவாக்கின ஒரே காரணத்துக்காகத்தான் அவரை போட்டு தள்ளுறாங்க. December 13th, 2003, a dirt-covered man with a long beard is pulled from a... அதே சதாம் ஹுசேன் என்ன சொன்னா அப்படின்னா, $1 என் பாத்ரூம்ல இருக்கிற பேப்பருக்கு சமம் போடா அப்படின்னாப்ல. அதனால அவரை போட்டு தள்ளி காலி பண்ணிட்டாங்க. வெனிசுலாவுடைய அந்த அதிபரை நேர உள்ளேயே போய் கைது பண்றாங்க. இப்ப இவரை அவங்களுடைய காமினியா, அவர் ஒரு தலைவர் இருந்தார் பார்த்தீங்களா, அவரை நேரம் அடிச்சு காலி பண்ணிட்டாங்க. கார்ல் மார்க்ஸ் உடைய அந்த கருத்துக்களை உள்வாய் களமாடிய அந்த லெனின் இருக்கார்ல, அவர் ஒன்று சொல்லுவார். முதலாளிகளை சொல்றாரு, அவங்களுக்கு அவங்களுடைய சொல்லு, செயல், எண்ணம் எல்லாத்திலையுமே அவங்களுடைய பொருளாதார நலன் அடங்கியிருக்கு. நல்லா யோசிப்பா, பெட்ரோல் விலை, டீசல் விலை ஏறுது. இப்போ நமக்கே சிலிண்டர் கிடைக்கல. இப்போ நிறைய ஹோட்டலில் இப்போ மூடிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல. அப்போ இது அப்படியே தொடர்ந்துச்சுன்னா, அங்கே யாராவது எடுத்து படங்கடம் எடுத்து போட்டு இது ஏதாவது பெருசாக்குனா அவங்கள கைது பண்ணிடுறாங்க. இப்போ யூஏஇயில் ஏறக்குறைய 19 பேரை இப்போ கைது பண்ணி உள்ளே போட்டாங்க. இந்தியனை மொத்தம் 35 பேர். இந்த நாஸ்டாடமஸ் அப்படின்னு ஒரு தீர்க்கு தெரிசி ஏற்கனவே கூட சொன்னேன். அவரும் அப்படியே சொல்கிறாரு, பெரிய இந்த வார் அவளை சீக்கிரத்தில் முடியாது. அதுமாதிரி ஒரு பாபா, வங்காளி பாபா, ஏதோ ஒரு அம்மா, அந்த அம்மா வேற சொல்லுது. இதெல்லாம் பார்த்தா ரொம்ப பதட்டமா இருக்காது. பிபிடி சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இன்டர்வியூல விசிகே சங்கத்தமிழன் சார் இருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ பார்த்தீங்கன்னா, துபாயில் ஏற்கனவே ஏர்போர்ட்டில் ட்ரோன் தாக்குதல் நடந்தது. இப்போ திரும்பவும் ட்ரோன் தாக்குதல் நடந்திருக்குதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் எல்லா விமானங்களும் துபாய்க்கு ரத்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. சார், நீங்கள் ரொம்ப வருஷமாக துபாயில் இருந்திருக்கீங்க. இப்போ அங்கே என்ன நிலவரம்? நீங்கள் அங்கே இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசுனீங்களா இதை பற்றி? நேற்று இரவு நான் இந்திய டைம் ஒரு 10 மணி இருக்கு. அப்போ நான் பேசினேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு சுமூகமான சூழ்நிலை நல்லா அமைஞ்சுக்கிட்டு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ பிளெயின்லாம் இயங்கி கொண்டு இருக்கிறது. அப்புறம் என்னுடைய 2-3 நண்பர்கள்ட்ட சொன்னேன், எலெக்ஷன்லாம் வரப்போகுது, எப்படி என்னன்னு நான் அவங்க பரப்பிட்டு வர்றோம் அப்படின்ற மாதிரி. எத்தனை மணி? இந்திய டயத்துக்கு ஒரு 10 மணிக்கு நம்ம கேட்குறோம். நல்லா ஒரு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொன்னாங்க. ஆனால் திடீர்னு நம்ம காலையில் செய்தியை பார்க்க போகும் பொழுது அங்கே எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ்லாம் ரத்தாயிருச்சு, பாதி வழியிலே திருப்பி அனுப்பிட்டாங்க. ஏன் அனுப்பிட்டாங்க அப்படின்னு பார்த்தா, அந்த விமான நிலையத்தையே குறி வச்சாங்களா, இல்லை மேலே போகும்போது தடுப்பாங்க பார்த்தீங்களா அந்த ட்ரோனை, அதுலேருந்து எதுவும் பாகங்கள் விழுந்துச்சா என்னன்னு தெரியல. நிறைய பேர் அப்படியே என்னோட நண்பர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே எங்கேயும் குறி வச்சு மக்களையோ மற்ற பொது இடங்களையோ இன்னும் தாக்கலாம் இல்லை, மேலே வரும்போது தடுக்கிறாங்க. நல்ல கண்ட்ரோலாக இருக்குது. யூஏஇயில் எந்த பிரச்சனையும் இல்லை, ஃபுல் கண்ட்ரோலாக தான் இருந்துச்சு. எனக்கு சொன்ன செய்தி இருந்துச்சு. அப்போ தடுப்பாங்க பார்த்தீங்களா, அதில் தீ பிளம்புகள் விழும்ல, அது அங்கங்கே விழுந்து எரியுதே தவிர மற்ற எங்கேயும் அவன் குறிப்பாக அடிக்கலை. அது அளவுக்கு இவங்களும் தடுக்காமல் இருக்கலை. நல்லா ஓரளவுக்கு ஒரு பொருளாதார வலிமையான நாடு தானே, அதனால் தடுத்து கொண்டு தான் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி செய்தி வந்துச்சு. ஆனால் காலை செய்தி நமக்கு ரொம்ப பதட்டத்தை அளிக்கிறது. ஏன்னா நமக்கு தெரியும், ஏர்போர்ட்டுக்கு பக்கத்திலே ஒரு பெரிய ஆயில் டேங்க், அதாவது பெட்ரோல்லாம் சேமித்து வைக்கக்கூடிய ஒரு சேமிப்பு கிடங்குன்னு சொல்லலாம், பெரியதே இருக்குது. அந்த மெயின் ரோட்டில் இருக்குது, ஏர்போர்ட்டுக்கு அடுத்தே இருக்குது.
ஏன்னா ஏர்போர்ட்டுக்கு முன்னாடியே நம்ம சில ப்ராஜெக்ட்லாம் பண்ணியிருக்கிறோம். அப்படியே ஏர்போர்ட்டுக்கு முன்னாடியே நான் ஒரு வில்லாலாம் கட்டியிருக்கேன்னு வச்சுங்களேன். அதெல்லாம் அந்த இடத்துக்கு நம்ம போயிருக்கோம். அங்கெல்லாம் பக்கத்தில் டீ கடை இருக்குது, அங்கெல்லாம் போய் வருவோம். அதில் இப்போ அடிச்சுக்கிறாங்கன்னா ஒருவேளை கரெக்டாக குறி வச்சு தான் அடிச்சிட்டாங்களோ அந்த டேங்க் ஆயில் டேங்க் அதான சப்ளை கொடுக்குது அப்படின்னு. அங்கே இருந்தால் இப்போ போர் விமானங்கள்லாம் இப்போ அமெரிக்காக்காரங்க போய் நிப்பாட்டிருப்பேன், அதுக்கு ஏதாவது ஆயில் கொடுக்கலாம், பெட்ரோலை கொடுக்கலாம், அப்படி கூட இருக்கலாம், டீசலை கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு சந்தேகமாக இருக்கிறது. சரி, அந்த செய்தி நடந்துக்கிட்டே இருக்கும்போது இன்னொரு பார்த்தா ஃபுஜேரா, அது பக்கத்தில் இருக்கு. அது வந்து 7 நாடுகள் சேர்ந்தது தான் யூஏ. ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன் உங்கள் இன்டர்வியூவில். 7 நாடுகள், அதாவது அபுதாபி, துபாய், ஷார்ஜா, ஃபுஜேரா, அதே மாதிரி உமல் குயின் நினைக்கிறேன், உமல் குயின், அப்புறம் ராசல் கைமா, இப்படி ஒரு 7 நாடுகள் வரும். ஓகே சார். இந்த 7 நாடுகள் சேர்ந்தது தான் அது வந்து யுஏஇ, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். தமிழகத்தில் வந்து தமிழ் மொழியில் அமீரகம்னு சொல்லுவாங்க. அது நல்ல ஒரு தேசம்ங்க. மக்களுக்கு இப்போ நல்ல யாரு போனாலும் வேலை கிடைக்கும். இப்போ நம்ம ஊரில் வந்து நிறைய பேர் அங்கே இருந்த படங்கள் இங்கே அனுப்புகிறாங்க. இன்னும் கேரளிஸ்ட்டு ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. நமக்கு வந்து இப்போ இங்கே வேலை கிடைக்க மாட்டேங்குதுல்ல, படித்த இளைஞர்களுக்கு. அங்கே போனோமே வேலை கிடைக்குது. இப்போ நான் 25 வருஷமாக நான் இங்கே இருந்தேன் டோட்டலாகவே, சரிங்களா. இப்போ நம்ம சின்ன சின்ன பிஸ்னஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. இருந்தாலும் 25 வருஷமும் நம்ம நல்லா ஒரு வசதி வாய்ப்பாக உருவாச்சு. நமக்கு மட்டுமல்ல, எல்லாருக்குமே நல்ல ஒரு பாதுகாப்பான கண்ட்ரி. நீ எங்கே வேணாலும் போகலாம், வரலாம், திருட்டு பிரச்சனை இருக்காது, கொலை கொள்ளை எதுவுமே இருக்காது. அவ்வளவுக்கு ஒரு ஒழுக்கம் சார்ந்த. ஏன்னா ஒரு பொம்பளை பிள்ளைங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு செய்தியில் சொல்கிறாங்க, போலீஸ் ஸ்டேஷன்லேயே ஒரு பெரிய ஒரு போலீஸ் அதிகாரியை அங்கே இருக்கிற ஒரு பெண் அதிகாரியை வந்து பாலியல் தொந்தரவு பண்ணியிருக்கிறாரு. அங்கெல்லாம் அப்படி மாதிரி நம்ம கேள்விப்பட்டதே இல்லை. போலீஸே வந்து மக்களுக்கு ஒரு இதாக இருப்பாங்க. ஒரு அறம் சார்ந்த ஒரு நாடுங்க, இஸ்லாம் கண்ட்ரினாலும். அங்கே கோயில் இருக்குது, சர்ச் இருக்குது. சர்ச்செலாம் நம்மளே அங்கே கட்டியிருக்கிறோம், ராசல் இதில் பிறகு ஷார்ஜாவில். இது மாதிரி அங்கே வந்து நல்ல கண்ட்ரி. நம்ம கோயில் அபுதாபிலையும் கோயில் இருக்குது. அங்கே வந்து இஸ்லாமியர்கள் நம்ம நல்லா வாழக்கூடிய ஒரு, அதாவது இந்தியர்களுக்கு ஒரு சொர்க்க பூமிங்க. இது எங்கே இந்த பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னா, நான் அதை சொல்ல, அது தெரிஞ்சாலும் இந்த வரலாறு கூட தெரியும். இதுக்கு முழுக்க காரணம் அமெரிக்கா தாங்க. அதுக்காக அமெரிக்கர்கள் எல்லாத்தையும் நம்ம சொல்ல. இப்போ உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா அதிபர் ட்ரம்ப், இவர் தாங்க இதுக்கு முக்கியமான காரணம். அவருக்கு வந்து அவர் பேரில் ஒரு செய்தி வந்துச்சுல, இந்த எபிஸ்டின் ஃபைல்னு ஒன்று வந்துச்சு பார்த்தீங்களா, அதை மறைக்கிறதுக்காக செய்கிறாருன்னு கூட சில பேர் சொல்கிறாங்க. இன்னும் நல்லா பார்த்துக்குங்க, இஸ்ரேலை வந்து இயக்குறதே அமெரிக்கா தான். அது ஏன் இஸ்ரேலை வச்சு அங்கே இயக்குறாங்கன்னா நல்லா கேட்டுங்க, இந்த வரலாறு தெரிஞ்சுக்கிறேன்னு. அங்கே வந்து 1970க்கு பின்னாடி தான் இந்த பெட்ரோல் டீசல்லாம் கிடைக்கிது. அது மாதிரி இருந்துச்சு, அங்கொன்று இங்கொன்றுமா எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. 70க்கு பின்னாடி தான் அது ஒரு ஆர்கனைசேஷனாக உருவாக்குறாங்க. இப்போ உலகத்திலேயே நல்ல பெட்ரோல் கிடைக்கக்கூடிய இடம், டீசல் கிடைக்கக்கூடிய இடம் எந்த நாடு அப்படின்னு பார்த்தா முதல்ல இருக்கிறது வெனிசுலா தான். ஃபர்ஸ்ட் நம்பர் 1 வெனிசுலா, செகண்ட் சவுதி அரேபியா, 3வது ஈரான், 4வது ஈராக்கு, அடுத்து அமீரகம் அதாவது யுஏஇ, அப்புறம் குவைத்து. இப்படி அந்த 10 நாடுகள் இருக்குது. 9வது இடத்துல தான் அமெரிக்கா இருக்குது. 7வது இடத்துல தான் ரஷ்யா இருக்குது. அந்த 10 டாப் கண்ட்ரி. இதில் என்னன்னா, இந்த நல்ல பெட்ரோல் நல்ல வளர்ச்சியாக இருக்குல்ல, அப்போ அந்த நாடு நல்லா டெவலப் ஆகுதுல்ல, அதை பிடிக்காத இந்த அமெரிக்கர்கள், குறிப்பாக இப்போ இருக்கிற அந்த ட்ரம்ப் என்ன பண்ணுறாருன்னா, ஆட்சி இப்போ வந்தார், வந்ததுமே இவர் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே ஒரு உள்நாட்டு கலவரத்தை உருவாக்கணும், உள்நாட்டு பிரச்சனையை உருவாக்கணும் அப்படின்றதே அவங்க திட்டம். அதை ஏன் உருவாக்குறாங்கன்னா, இவங்க நான் சொன்ன பார்த்தீங்கன்னா 70களில் ஒபேக் அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. யார் உருவாக்குறதுக்கு? சதாம் ஹுசேன். ஓகே. அந்த ஒபேக்னா என்ன அர்த்தம்னா, ஆர்கனைசேஷன் ஆஃப் தி பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ். அதாவது அந்த பெட்ரோல் உருவாகிற நாடுக்கு பூரா ஒரு ஒற்றுமையாக இருந்து ஒன்று உருவாக்குறாங்க. இந்த சதாம் ஹுசேன் அதை உருவாக்கின ஒரே காரணத்துக்காகத்தான் அவரை போட்டு தள்ளுறாங்க. அவங்க ஊருக்குள்ளேயே போய் அவர் ஒரு பொந்துக்குள்ளே தூக்குனாங்க, ஞாபகம் இருக்கா? அது அவர் கொண்டு போய் எப்போ தூக்கு போகிறான்னு கேளுங்க. இந்த நடத்தி கொண்டு இருப்பதுன்னு இந்த ரமதான் காலம் இதில் தான் செய்கிறாங்க. அதே மாதிரி ஒருத்தனை பில்லாதினை போட்டு தள்ளினாங்க பார்த்தீங்களா, அதுவும் இதே இந்த காலம் தான், ரமதான் காலம் தான். இது எப்படின்னா, வேணுக்குனுமே நம்ம வந்து இந்த இஸ்லாமுக்கு எதிர்ப்பாக செய்கிறோமே காட்டுவாங்க. ஆனால் உண்மை அப்படி இல்லை. உண்மை வந்து இது வந்து எதுக்காகனா, முழுக்க அந்த டாலர் வேலியை வந்து பாதுகாப்பதற்காகத்தான். ஏன்னா இப்போ அவன் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பெட்ரோலியத்தை பூராமே அவன் இதில் தானே வைக்கணும், டாலரில் தான் வைக்கணும், யூஎஸ் டாலரில், அதில் வைக்கலை. அதே சதாம் ஹுசேன் என்ன சொன்னா அப்படின்னா, உன் டாலர் வந்து என் பாத்ரூமில் இருக்கிற பேப்பருக்கு சமம் போடா அப்படின்னாப்புல. அதனால தான் அவனை வந்து அவரை போட்டு தள்ளி காலி பண்ணிட்டாங்க. நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். அவங்க நாட்டுக்குள்ளே வந்து பெரிய கெமிக்கல் வெப்பன்ஸ் இருக்குது அப்படின்னு உள்ளே போனாங்க.
ஆனால் கடைசி வரைக்கும் கெமிக்கல் வெப்பன்ஸே கண்டுபிடிக்கல. அது ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் வெனிசுலாவே நம்பர் 1 பெட்ரோலியத்தில். வெனிசுலாவுடைய அந்த அதிபரை நேர உள்ளேயே போய் கைது பண்ணுறாங்க. போன வாரம் அந்த செய்தி பூரா பார்த்தோம்ல. இப்போ இவரை வந்து அவங்களுடைய காமினியா அவர் ஒரு தலைவர் இருந்தார் பார்த்தீங்களா, அவரை நேராக அடித்து காலி பண்ணிட்டாங்க. எங்க ஒரு நாட்டுக்குள்ள அவனுக்குன்னு ஒரு இறையாண்மை இருக்குது. அந்த நாட்டில் இருக்கிற ஒரு அதிபரை நீ கொலை செய்கிறேன்னா அப்போ நீ ஒரு கொலைகாரன் தானே. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு ரூல்ஸ் இருக்குது. அவங்களும் யுனைடெட் நேஷனில் அவங்களும் மெம்பராக இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து யூஎன் வாய் தோந்து கூட பேச மாட்டாங்க. என்னன்னு தெரியல. நேரம் அப்படி பண்ணதுக்கு அமெரிக்காவை தடை விதிக்கணுமா இல்லையா? அவன் போய் அவன் நாட்டுக்குள்ள அவன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் அவர். இப்போ அது மட்டும் இல்லாமல் அவருக்கு அடுத்து வந்து யாரும் முஸ்தபாவா யாரோ ஒருத்தர் வந்திருக்கிறாப்புல, அவரையும் இப்போ போட்டு தள்ளிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அவரையும் கொண்டுட்டதா கூட ஒரு நியூஸில் இல்லை அப்படி சொல்கிறாங்க. பட் அவர் சேஃபாக தான் இருக்கிறார் அப்படின்ற மாதிரி செய்தி வருது. ஆனால் நீ சொன்ன கொண்டுட்டோம்னு சொல்கிறாங்க. இங்கிட்டு பார்த்தா இஸ்ரேலுடைய அதிபரையும் கொண்டுட்டோம்னு சொல்கிறாங்க. இது என்னங்க இது இப்போ இவ்வளோ கொடுமையாக இருக்குது. அப்போ எந்த நாட்டில் எதுவுமே செய்ய முடியாதுல்ல. நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ அப்போ நான் பார்த்தா நம்ம நாட்டில் ஆளை கூட காலி பண்ணலாம்னு நினச்சாங்கன்னா, நம்ம ஏதாவது கருத்து சொன்னோம்னா சுதந்திரமாக செயல்பட்டால் அவ்வளோ சிக்கல் இருக்குது. இப்போ இவர் கூட நம்ம பிரதமர் கூட என்ன பண்ணார், கரெக்டாக வார் நடக்கிறதுக்கு முதல் நாள் போயிட்டு வர்றாரு இஸ்ரேல். கவனிச்சிங்களா? அவர் உடனே சொல்கிறாரு இவர் தான் வந்து எங்களுடைய நண்பர்ன்றாரு. இவர் சொல்கிறாரு அவர் எங்கள் நண்பர்னு. இவங்க பூரா பாருங்க என்னென்ன வேலைகள் செய்கிறான்னு பாருங்க. மனுஷன் நிம்மதியாக வாழ முடியலங்க. இப்போ அங்கே இருக்கவனுக்குலாம் நிறைய பேருக்கு இப்போ வேலை எல்லாம் போயிடும். நீ திருப்பி இதை ரீகவர் பண்ணுறதுக்கு பல வருடங்கள் ஆகும். என்ன உனக்கு பிரச்சனை? உனக்கு பிடிக்கலைன்னா அவன் நாட்டில் போய் பேசி அங்கே ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி யுனைடெட் நேஷன் மூலமாக செய்யணும். எதுவுமே பாருங்க எல்லா நாட்டையும் காலி பண்ணிட்டாங்க. சிரியாவை காலி பண்ணாங்க பார்த்தீங்களா, லெபனானை காலி பண்ணாங்க பார்த்தீங்களா, எஜிப்தை காலி பண்ணாங்க பார்த்தீங்களா, இங்கே ஆப்கானிஸ்தான் ஏறக்குறைய பாகிஸ்தானையும் சோழியை முடிச்சிட்டாங்க. இன்னைக்கு அவங்க உறுத்தல் அவங்க பார்வை இந்தியா மேலே தான். இப்போ முக்கியமான நாடுகளில் அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக சைனா, இந்தியா, ரஷ்யா இதுதான் இருக்குது. ஆனால் நம்ம மேலே அவங்க குறியா வச்சிருக்கிறாங்க. எந்த விஷயத்துல சார்? பல விஷயங்கள் இருக்கிறாங்க. இப்போ நம்ம டெவலப் ஆகி வர்றோம் பார்த்தீங்களா, அது அவனுக்கு பிடிக்காத வல்லரசு நாடுகளுக்கு வந்து டெவலப் கண்ட்ரியில் இப்போ நம்ம கண்ட்ரி தானே இருக்குது, முன்னணியில் இருக்குது. அதுக்காக வந்து மோடியெல்லாம் இப்போ மிரட்டி வச்சிருக்கிறாங்க. மோடியே இப்போ வாய் துறக்க முடியாமல் நான் டீசலை வந்து நான் வாங்கிடட்டுமா, யார்கிட்ட போய் வாங்குறேன்னா சரி நீ ரஷ்யாட்ட வாங்கிக்க அப்படின்னு ஒரு மாதம் சொல்லி நம்ம எங்கே வாங்கணும்னு அவன் என்ன முடிவு பண்ணுறது? உங்களுக்கு அப்படி தெரியுதா? இது வேற ஒன்றுமே இல்லைங்க. கார்ல் மார்க்ஸ் உடைய அந்த கருத்துக்களை உள்வாங்கி களமாடி அந்த லெனின் இருக்கார்ல, அவர் ஒன்று சொல்லுவார், இந்த முதலாளிகள் என்னைக்குமே எது செஞ்சாலுமே முதலாளிகளை சொல்றாரு, அவங்களுக்கு பின்ன அவங்களுடைய சொல்லு செயல் எண்ணம் எல்லாத்திலையுமே அவங்களுடைய பொருளாதார நலன் தான் அடங்கியிருக்கும். பெரிய முதலாளி தான் அமெரிக்கா. சின்ன சின்ன முதலாளிகள்லாம் சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு முதலாளித்துவ நாடு தான் அமெரிக்கா. அப்போ அந்த அமெரிக்கா வந்து யாரும் வந்து தானாக வளர விரும்ப மாட்டாங்க. அது எடுத்துக்காட்டு பாருங்க, ப்ராக்டிக்கலாக பாருங்களேன். இப்போ அமெரிக்காவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அமெரிக்கா ராணுவத்தை அனுப்பியிருக்கு. ராணுவத்தை அனுப்பு மட்டும் இல்லாமல் வெப்பன்ஸ் கொடுக்குது. ஏன் வெப்பன்ஸை கொடுக்குது? அவன் அதில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு. சண்டை போடாமல் இருந்த வெப்பன்ஸ் எப்படி இருக்குங்க? தேவைப்படாதுல்ல. அப்போ வெப்பன்ஸை உருவாக்குறதும் அவங்க தான், சண்டையை உருவாக்குறதும் அவங்க தான். இப்போ அவங்களோட நோக்கம் என்னன்னா, அந்த அராப் கண்ட்ரிலாம் ஒற்றுமையாக இருக்கக்கூடாது. அந்த ஒபேக் குரூப் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ சதாம் ஹுசேனை தூக்கிட்டு இப்போ மற்றவங்க இருக்கிறாங்க. அதனால வெனிசுலா அதிபரையும் தூக்குறாங்க, இங்கே இவரையும் கொண்டு விட்டாங்க. இப்போ எல்லாருக்கும் ஒரு பயம் வருமா வராதா? கண்டிப்பாக. ஐயோ நம்ம சிக்கல் வரும்னு. இப்போ துபாய்க்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, யுஏக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. இப்போ அவன் என்ன பண்ணுறான், அங்கே போடுறேன் துபாயில். நீ ஏன் போடுறேன்னா நீ பேஸ் கொடுத்தியல ஆர்மி வைக்கிற, இப்போ இவன் கொடுக்காம இருக்க முடியாதுல்ல. கொடுக்காம தான் இவன் மேலேயும் போடுவேன். இப்போ அவனோட அமெரிக்காவுடைய ஆசைன்னா நீங்கள் கூட சண்டை போட்டுக்கிறீங்க, எல்லாருமே பிரச்சனையை வளர்த்துக்குங்க. அவன் நினச்சா நான் ஒரு வாரத்தில் போரை முடிச்சிடணும். இப்போ போர் ஆரம்பித்து 15 நாள் ஆயிடுச்சுல. அவங்க சொல்கிறா இன்னும் நாங்கள் 6 மாதத்துக்கு எங்களால் வெப்பன்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்றாங்க. அப்போ ஒரு தேவையில்லாத ஒரு பதட்டம் தானே. நல்லா யோசிப்போம். பெட்ரோல் விலை டீசல் விலை எல்லாம் ஏறுது. இப்போ நமக்கே சிலிண்டர் கிடைக்கல. இப்போ நிறைய ஹோட்டலில் இப்போ மூடிக்கிட்டு இருக்கிறாங்களே. அப்போ இது அப்படியே தொடர்ந்துச்சுன்னா, இப்போ ஈரான்றதே நம்ம வாங்கிக்கிட்டு இருந்தான், எல்லாம் ரொம்ப விலை குறைவாக நம்ம கொடுத்தாப்புல. அவன் நமக்கு ஒரு சௌரத்துவமான ஒரு நாடு தான் நமக்கு ஈரான். இப்போ ஈரானில் இப்போ கிடைக்காதுல்ல. இப்போ அதுவும் சிக்கலாகி போச்சு. இது மாதிரி பல பிரச்சனைகளை அவங்க உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த உருவாக்கத்தின் காரணமாக இது ரொம்ப பெருசாக போய்கிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலை என்ன ஆகி போச்சுன்னா, இப்போ செய்தி இப்போ காலையில் அங்கே யாராவது எடுத்து படங்கடம் எடுத்து போட்டு இதை ஏதாவது பெருசாக்குனா அவங்கள கைது பண்ணிடுறாங்க. இப்போ யுஏஇயில் ஏறக்குறைய 19 பேரை இப்போ கைது பண்ணி உள்ளே போட்டாங்க. இந்தியனை மொத்தம் 35 பேர். 19 பேர் இந்தியன்ஸ். 19 பேர் இந்தியன்ஸ். ஏன் போட்டிருக்காங்கன்னா இவங்க படத்தை பிடிச்சி பதட்டத்தை உருவாக்குற மாதிரி செஞ்சுருக்கிறேன். அப்போ நான் விசாரித்த நண்பர்கள்ட்ட பெரிய பதட்டம்லாம் இல்லை. இது வரைக்கும் அந்த வாரில் யாரும் இறக்கலை.
ஈரான் வந்து கொஞ்சம் அறம் சார்ந்து செயல்படுவாங்க. அவங்களோட எய்ம் என்னன்னா மக்களையோ இல்லை நகரத்தையோ அடிக்கிறது நோக்கம் அல்ல. நீ ஏன் பேஸ் கொடுத்த, உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? அதனால இப்போ அவங்க வந்து அட்டாக் பண்ணுறேன் அங்கங்கே குறிப்பாக வந்து இந்தந்த இடம்னு வச்சு அட்டாக் பண்ணிக்கிருக்கிறாங்க. இப்போ நமக்கு என்ன ஒரு பயம்னா இது அப்படியே ஃபுஜராவுக்கு போகுது. ஃபுஜராவும் சிக்கல், ஷார்ஜாலாம் பக்கத்தில். ஷார்ஜாவுக்கும் ஈரானுக்கும் ஏறக்குறைய கடல் வழியாக பார்த்தீங்கன்னா ஒரு 60 கிலோமீட்டர் தான் இருக்கும். 60 இந்த பக்கத்து ஷார்ஜாங்க, அந்த பக்கத்து எண்டு போனோம்னா ஈரான். ஓகே. ஏற்கனவே ஷார்ஜாவுக்கும் ஈரானுக்குமே பிரச்சனை இருக்குது. அப்போ ஒரே பெரிய பதட்டாங்க, யாருமே இப்போ நிம்மதியாக இருக்க முடியாது. வெளியில் செய்தி வராமல் இருக்கலாம். இப்போ நம்ம எல்லா செய்தியும் நம்ம பார்க்குறோம்ல, அப்போ எல்லாத்துலேயுமே ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை தான் உருவாகுது. ரெண்டாவது வந்து அதெல்லாம் வந்து அரசர்கள் ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள், அதனால் உண்மையான செய்தி நிறையாவும் வராது. இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி சொன்னீங்க சார், துபாய் வந்து ரொம்ப அமைதியான ஒரு நாடு, எந்த ஒரு தப்புமே எந்த ஒரு குற்றமும் நடக்காதுன்னு சொன்னீங்க. இப்போ இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும்போது அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? அதுதான் இப்போ வந்து பதட்டமான ஆகும், உங்களுக்கு வந்து பிரச்சனை ஆகும். ரெண்டாவது இவ்வளவு கண்ட்ரோலாக இருக்க காரணம் என்னன்னா யூஏஇயில் வந்து மக்கள் தொகை ரொம்ப குறைச்சி. அது மொத்தம் எத்தனைனா 11.35 மில்லியன் யூஏஇ பாப்புலேஷன். 1 மில்லியன் என்பது 10 லட்சம், உங்களுக்கு தெரியாம கணக்கு பண்ணிக்கிறங்க. அதில் வந்து வெளிநாட்டுக்கு சார்ந்த எத்தனை பேர்னா ஏறக்குறைய 70 விழுக்காடு. லோக்கல் எவ்வளவுனா, லோக்கல் மண்ணின் மைந்த எமிராத்தின் மாயில அரபி, அவன் வெறும் 1.31 மில்லியன் தான். ஆனால் அவனை விட நம்ம இந்தியன்ஸ் எத்தனை 4.3 மில்லியன். அவங்கள விட நம்ம 3 மடங்கு அதிகமாக இருக்கிறோம். நீங்கள் எங்கே போனாலும் துபாய்க்குள்ளே மேக்சிமம் துபாய் சிட்டிக்குள்ளே தமிழர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. அப்புறம் மற்ற அவுட்டரில் இருக்கிற எமிரேட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கெல்லாம் யார் இருப்பாங்கன்னா கேரளிஸ்ட் இருப்பாங்க. அப்போ பாருங்கள், நீ அதில் மொத்தம் 11.35 4.3 சம்திங் மில்லியன் வந்து இந்தியர்கள். இவங்க தான் நிறைய பணத்தை வந்து இங்கே அனுப்புகிறாங்க. பணத்தை அனுப்புறதுனால இந்தியாவுடைய பொருளாதாரம் வளர்ச்சி அடையுது. இப்போ இந்த வாருக்கு பின்னாடி எவனும் பணமே அனுப்பலையாம். அங்கே சேலரியும் போட முடியாதுல்ல. ஆமாம், உங்களுக்கு பதட்டமாக இருக்கு. இப்போ முக்கால்வாசி பேர் வீட்டிலேருந்து வேலை பார்க்குறாங்க. எங்கடா இருந்து வேலை பார்க்குறேன் அப்படின்னு கேட்டால் வீட்டிலேருந்து நாங்கள் வேலை பார்க்குறோம், நாங்கள் ஒன்றும் இதுக்கு போகலை. அதுலேயும் இப்போ மெயினாக வந்து இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் தான் இங்கே ரொம்ப இது ரியல் எஸ்டேட். உலகத்தில் இருக்கிறவனுக்கு பூரா இங்கே வீடு இருக்குது. ஏஆர் ரகுமான் நாங்கள் பெரிய பங்களாவை வச்சிருக்கிறாரு, ஷாருக்கான் வச்சிருக்கிறாரு, அமீர் கான் வச்சிருக்கிறாப்புல. நம்ம தமிழ்நாட்டிலையும் பல நடிகைகள் எல்லாம் அங்கே தான் வீடு வச்சிருக்கிறாங்க. ஏன்னா இந்தியன்ஸ் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற பணக்காரனுக்கு பூரா சொர்க்க பூமி எதிரானா துபாய். ஏன் அங்கே துபாய்க்கு வராங்கன்னா இங்கே எந்த பிரச்சனையுமே இல்லை. பிரச்சனை இல்லாத நாடு தானே வேணும். அங்கே பாருங்க, இயற்கை சீற்றமாக அங்கே இருக்காது அவ்வளவா. உங்களுக்கு சுனாமி காலத்திலே அங்கே ஒன்றும் பாதிப்பு இல்லை. இது வரைக்கும் எந்த வகையான எர்த்குவைக்கு அங்கே வந்ததில்லை. அதே மாதிரி வேற திருட்டு கொலை கொள்ளை எந்த இதுவுமே இல்லை. அதே மாதிரி ட்ரக்ஸ்லாம் இங்கே ஒரு கண்ட்ரோலுங்க. அங்கே ட்ரக்ஸ்லாம் யூஸ் பண்ணுற மாதிரினா உடனே தூக்கி உள்ளே போட்டுருவாங்க. அவ்வளவுக்கு ஒரு இதாக இருக்குது. இன்னும் ஷார்ஜா எல்லாம் உங்களுக்கு இதே இல்லை, எது இல்லை, ஆல்கஹாலே இல்லை. ஆல்கஹால் ஃப்ரீ கண்ட்ரி ஷார்ஜா. எங்கேயாவது இல்லீகலாக குடிக்கிறது தெரிஞ்சால் தூக்கி உங்களை வீட்டிலே வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க. கரெக்டாக. ஏன்னா அஜுமானில் இருக்குது. அப்போ கூட 7 சொன்ன நாட்டில் அஜுமானை விட்டுட்டேன். அஜுமான் 6 தான் சொன்னேன். அது 7வது வந்து அஜுமான். அஜுமானில் வந்து ஃபுல்லாக ஆல்கஹால் தான் அந்த நாடே டெவலப் ஆகிக்கிட்டு இருக்குது. அதை வச்சு தான் டெவலப் ஆகிக்கிட்டு இருக்குது. ஷார்ஜாவுக்கும் அஜுமானுக்கும் இந்த இருந்தாலும் ஒரு 5 கிலோமீட்டர் கூட வராது. ஓகே. நான்லாம் பார்டரில் தான் இருந்தேன். எனக்கு அஜுமானுக்கும் ஏறக்குறைய வெறும் 1 கிலோமீட்டர் தான். அவ்வளோதான் டிஸ்டன்ஸ். அது அங்கிட்டு போனால் இன்னொரு நாடு, இங்கிட்டு பார்த்தா ஷார்ஜா. ஆனால் வந்து ஒரு அமைதியான, யாரும் தண்ணியை போட்டுட்டு நம்ம ஊரில் மாதிரி பிரச்சனை பண்ணாங்க, இல்லை ரோட்டில் படுத்து உருண்டாங்க அப்படிலாம் இல்லை. அப்படியே எவனாவது போலீஸ் துபாயில் பிடிச்சாங்கன்னா அவனை வந்து நேராக கொண்டு போய் வீட்டிலே விட்டுருவாங்க. நீ பிடிச்சிட்டு இப்படி சுற்றி தெரியாத அப்படின்னு சொல்லி. அவ்வளவு பாதுகாப்பு, குடிகாரனுக்கும் பாதுகாப்பாக இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். இங்கே இருக்கிற மாதிரி குடிச்சிட்டு வண்டியெல்லாம் ஓட்டுறாங்களாங்க, அப்படிலாம் ஓட்ட முடியாது. குடிச்சிட்டு வண்டியில் ஓட்டினாலே ஜெயில். நேராக வந்து இங்கே போய் ஃபைன்லாம் இல்லை, நேராக ஜெயிலில் கொண்டு போய் போட்டுருவோம். அப்படியே நிறையா பேர் ஜெயிலெலாம் கடந்தாங்க. அது மாதிரி ஒரு நல்ல ஒரு கண்ட்ரோலாக இருக்கும். ஏன்னா மக்கள் தொகை குறைச்சி தானே. ஆமாம். ஆனால் இப்போ உங்களுக்கு இந்த இப்படி வாரெலாம் வரும்பொழுது அடுத்து எல்லாம் பரப்பிங்க வந்துடுவாங்கல்ல. அந்த நாட்டில் இருக்க விரும்ப மாட்டாங்க. இப்போ யாருக்கு இப்போ எல்லாம் எதுக்கு போயிருக்காங்க? நம்மள மாதிரி ஆட்கள்லாம் சம்பாதிக்க தான் போனது. சம்பாதிக்கிற இடத்துல இப்படி நடந்துச்சுன்னா எனக்கு என்ன ஒரு அதிர்ச்சியாக இருக்கு. இது 10 மணிக்கு பேசுகிறேன் நண்பர்கள்ட்ட, 2-3 பேர்கிட்ட. எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் அடுத்த வாரம் வந்துடும்ட்டாங்க. இப்போ எலெக்ஷன் வரனால அடுத்த வாரம் நாங்கள் வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி. திடீர்னு பார்த்தா காலையில் பார்த்தா எல்லா செய்தியிலையும் இதான் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம வந்து உண்மையிலே வந்து ரமதான் மாதம், இந்த ரமதான் மாதத்தை நம்ம உண்மையிலே இறைவன்கிட்ட வணங்குவோம், விரும்புகிறோம். என்னென்னா அங்கே வார் இல்லாத ஒரு இதை பிரச்சனையை முடியணும்.
ஆனால் ஏன் இவங்க வந்து கரெக்டாக அந்த ரமதான் காலத்திலேயே செய்கிறாங்க. சதாம் ஹுசேனை பிடிச்சது ரமதான் காலம் தான். எல்லாமே இதில் தான் செய்கிறாங்க. இதெல்லாம் பண்டிகை கொண்டாடக்கூடாதுன்னு ஒரு நோக்கம் இருக்குமா அவங்க? இல்லை, அப்படிலாம் செய்ய முடியாது. இன்னைக்கு உலகமே வந்து இஸ்லாம் வந்து பரவிக்கிட்டு இருக்கு, உலகம் பூராமே. ஏன்னா அவங்க கோட்பாடு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, சகோதரத்துவம்னு. அதுக்காக நம்ம வந்து கிறிஸ்துவம் தப்புன்னு நம்ம சொல்லல, அதுவும் கிறிஸ்துவம் நல்ல கருத்தையும் சொல்லுது. ஆனால் அந்த அதிகாரத்தில் இருக்கிற இந்த ஆள் சரியில்லை, யார் அதிபர் சரியில்லை, அதான் இங்கே இருக்கிற பிரச்சனை. ட்ரம்பும் சரியில்லை, அவங்களுடைய இஸ்ரேல் ஆளும் சரியில்லை. இந்த 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு அதே முழுக்க வேற ஒன்றுமே இல்லைங்க. இதெல்லாம் மதம்லாம் இல்லை, மதத்தை சும்மா அவங்களா பூசுறாங்க. இந்த நேரத்தில் பண்ணோம்னா மத பிரச்சனையை காட்டுறதுக்கு அப்படிலாம் இல்லை. இவங்களுக்கு வந்து மெயினாக தன்னுடைய ஆயுதங்களை உருவாக்குறது அமெரிக்காவே. ஆயுதங்களை விற்பனை செய்யணும், அதுக்காக போர் நடக்கும். அது மட்டுமல்ல, 2வது அங்கே வந்து இவங்க முன்னேறி வந்துடக்கூடாது. இப்போ இந்த கண்ட்ரி பூரா நல்லா டெவலப் ஆகி வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், இவங்க இன்னும் ஒரு பெரிய அராப் கண்ட்ரி பூரா ஒன்று சேர்ந்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது UAE 7 நாடு இருக்குது, அடுத்து அந்த பட்டு ஈரான் இருக்குது, ஈராக் இருக்குது, சவுதி இருக்குது, பஹ்ரைன் இருக்குது, கத்தார் இருக்குது, குவைத் இருக்குது. இவங்க பூரா ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா பொருளாதார வலிமை வந்துடுவாங்கல்ல. பொருளாதார வலிமை வந்துச்சுன்னா நாளைக்கு பெரிய உலக லெவலில் பெரிய லாலாக மாறிடுவாங்கல்ல. இவங்க தான் டிசைட் அத்தாரிட்டியாக மாறிடுவாங்கல்ல. அதனால தான் திட்டமிட்டு செய்கிறாங்க இந்த வாரை. ஆக மொத்தம் மக்கள் நிம்மதியாக இருக்கக்கூடாது அப்படின்ற செய்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் தவறு. இதை வந்து யாருனாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. உண்மையிலேயே அமெரிக்கர்களே இப்போ ஏற்றுக்கொள்ளலையா? இப்போ அமெரிக்காவில் இருக்க மிலிட்ரி கேட்குறாங்க, எங்களை ஏன்னா தேவையில்லாம அங்கே போய் அமெரிக்கா வீரர்கள் செத்து போயிருக்காங்க பார்த்தீங்களா? நிறைய பேர் செத்து. அப்போ அவங்க கேட்குறாங்க, நாங்கள் போய் இன்னொரு நாட்டுக்காக போய் ஏன் சண்டை போட்டு சாகணும் அப்படின்னு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. சொந்த நாட்டுக்காக வந்து சாகிறது தப்பு இல்லை, இன்னொரு நாட்டுக்காக போய் ஏன் இது பண்ணுறீங்க? இப்போ அவங்க வந்து அது மட்டும் இல்லை, அவன் அமெரிக்காவுடைய எங்கெங்கெல்லாம் தூதரகம் இருக்குதோ அதை அட்டாக் பண்ணுறாங்க. இப்போ தேவையில்லாத ஒரு பதட்டம் தானேங்க. அந்த ஈராக்கில் பண்ணாங்களே, ஈராக்கில் உள்ளே போய் அவங்க கண்டுபிடிச்சாங்களா? கெமிக்கல் வெப்பன்ஸ் இல்லை. ஏன்னா ஈராக்கு உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சா? இல்லை. இப்போ ஈராக்கும் ஒற்றுமையாக இருக்கிறாங்க. ஏறக்குறைய இப்போ ஈரானுடைய கவர்மெண்ட் இதோடைய அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஈராக்கு போய்கிட்டு இருக்கு. நீங்கள் பாருங்கள், இவங்க போன எல்லா இடத்துலையுமே இவங்க அங்கே ஒரு நிம்மதியாக உருவாக்கலை. இப்போ சிரியாவில் வந்து போனாங்க, ஆட்சியை மாற்றி அமைச்சாங்க. ஆனால் சிரியா இப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு இவங்களுக்கு தேவை நான் சொன்னால் அதுதான் 2 விஷயம்தான். ஒன்று வெப்பன்ஸை விற்கணும், 2வது டாலர் வேல்யூவை உயர்த்தணும். எவன் எப்படி போட்டாலும் பிரச்சனை இல்லை. குழந்தைகளை பாவம் இல்லையாங்க, ஈரானில் அத்தனை குழந்தைகள் வந்து இறந்து போச்சு பார்த்தீங்களா? அதெல்லாம் ரொம்ப பதட்டமாக இருக்குது. 2 இந்த நாஸ்டாடமஸ் அப்படின்னு ஒரு திருக்கு தெரிச்சு ஏற்கனவே சொன்னேன், அவரும் அப்படியே சொல்கிறாரு, பெரிய இந்த வார் வந்து அவளை சீக்கிரத்தில் முடியாது, இது பெரிய பிரச்சனை ஆகும்னா. அவன் ஒரு திருக்கு தெரிச்சு எல்லாத்துக்கும் ட்வின்ஸ் டவர் அடித்ததெல்லாம் அந்த ஆள் சொல்லியிருக்கிறேன். அதுமாதிரி ஒரு பாபா, வங்காளி பாபா, ஏதோ ஒரு அம்மா, அந்த அம்மா அந்த அம்மா வேற சொல்லுது. இப்போ இதெல்லாம் பார்த்தா ரொம்ப பதட்டமாக இருக்குது. அதெல்லாம் உண்மையாக இருக்கக்கூடாது. எப்படியாவது அங்கே மனுஷன் தானே, நிம்மதியாக தூங்கி எந்திரிக்கணும். இல்லை நம்ம நாட்டில் வார இல்லை, இருந்தாலும் நமக்கு சாப்பாட்டுக்கு பிரச்சனை, வேலை பிரச்சனை, எல்லாமே பிரச்சனை தானே இருக்குது. அங்கே வந்து நல்லா இருக்கிற கண்ட்ரியை வீங்களே ஒரு பிரச்சனை உருவாக்குறாங்க, செயற்கையான ஒரு பதட்டத்தை உருவாக்குறாங்க. எப்படி இந்த இது வந்துச்சு பார்த்தீங்களா, கொரோனா இயற்கையாக வந்துச்சு. அப்போ வீட்டை பூரா ஊரடங்கு போட்டாங்க. இப்போ இது இப்படியே போச்சுன்னா குறிப்பாக இந்தியா மட்டுமல்ல எல்லா நாட்டுக்குமே சிக்கலாயிரும்ல. டீசல் இல்லாட்டினா ஹோட்டலில் போய் சாப்பிட முடியாது, வீட்டில் சமைக்கணும்னா என்ன வேணும், சிலிண்டர் வேணும். இப்போ சிலிண்டர்லாம் கிடைக்காதுன்றாங்க. இப்போ இந்த கொஞ்ச நாளைக்கே பயங்கரமான தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்குதா சொல்கிறாங்க. தொடர்ந்துச்சுன்னா ரொம்ப சிக்கல். அதெல்லாம் சொல்கிறேன், இது ஒரு செயற்கையான ஒரு இது உருவாகும், ஊரடங்கு உருவாகும். இது மக்களுக்கு ஒரு பதட்டம். இதை வந்து அந்த பெரிய இந்த யுனைடெட் நேஷன்லாம் எதுக்கு இருக்குன்னே தெரியல. நம்ம இவருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. யார் இங்கே இருக்கிற பிரதமர், ஒரு வல்லரசு நாடு, இவர் பேசணும். அங்கே எங்கள் மக்கள்லாம் இருக்கிறாங்க, இங்கே பதட்டத்தை உருவாக்காதீங்க, எங்கள் மக்கள் தான் 4.3 மில்லியன் இருக்கிறாங்க லோக்கலை விட. அப்போ அது இந்தியாவுடைய ஒரு பகுதி மாதிரி. ஆரம்பத்தில் அங்கே நான் எனக்கே நிறைய அரபி சொல்லுவாங்க, அங்கே திராம்ஸ்லாம் இல்லையா. ஆரம்பத்தில் இந்தியாவுடைய பணம் தான், நோட்டு தான் இருந்திருக்கு. அதான் ஃபுல்லாக ஹிந்தி நல்லா பேசுவாங்க. ஏறக்குறை எல்லா அரபியுமே பழைய அரபிகள் ஹிந்தி உருது பேசுவாங்க. நம்ம தமிழ்நாடு மாதிரியே தான் இருக்குது நீங்கள் போனீங்கன்னா. ஏறக்குறைய வந்து அவ்வளவுக்கு மக்கள் இருப்பாங்க. அதில் இந்த துபாயில் கராமான்னு ஒன்று இருக்குது, அங்கெல்லாம் ஃபுல்லாக தமிழர்கள் ஓட்டல் தான், தமிழருடைய கலாச்சாரம் தான், அது அளவுக்கு இருக்குது. இப்போ நமக்கு தனிப்பட்ட முறையில் நம்ம நாட்டுக்கு ரொம்ப சிக்கல். என்னோடய நண்பர்கள் நிறையா பேர் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் நிம்மதியாக இருக்கணும். அப்போ தானே நல்லது, இல்லைன்னா ரொம்ப சிக்கலாகி போயிரும்ல. ஆனால் ரொம்ப இந்த நேரத்தில் வருத்தமாக இருக்குது இந்த செய்தியெல்லாம் கேட்டுட்டு. நம்ம அடுத்த இன்டர்வியூ உட்காரும்பொழுது நிச்சயமாக இந்த வார் வந்து க்ளோஸ் ஆகிருச்சு, இல்லை நிப்பாட்டி விட்டார்கள் அப்படின்னு நல்ல ஒரு செய்தியோடு நம்ம உட்கார வேண்டும் என்று நான் நம்புகிறேன். ஓகே சார், உங்களோட நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். நன்றி.